ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிபா குக்கிங். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து காளான்னா இதில் வந்து மண் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை ஒரு வெள்ளை துணி ஏதாவது வச்சு கொஞ்சம் துணியை நனைச்சிட்டு ஈர துணியை வச்சு இந்த மாதிரி இதை இப்படி தொடச்சி எடுத்தோம்னா இதில் இருக்கிறதெல்லாம் போயிடும். ஆனால் இதில் ரொம்ப மண் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து இதை தண்ணியிலேயே டைரெக்டாக சுத்தம் பண்ணிக்கிறோம். இது எப்படின்னா, இதை வந்து தண்ணியில் மற்ற காய் நம்ம போடுறோம்ல அந்த மாதிரி முழுசாக போட்டு வச்சுட்டு ஒன்றா எடுத்து கழுவாதீங்க. அப்படி சுத்தம் பண்ணிங்கன்னா இதில் வந்து தண்ணி கோர்த்துரும். காளானில் வந்து தண்ணி கோர்த்துரும், குளன்னு போயிடும். அதனால் அப்படி இல்லாமல் ஒரு காளானாக எடுத்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு வெள்ளை துணியை நனைச்சிட்டு அதை வச்சு இப்படி சுத்தம் பண்ணிடுறது நல்லது. ரொம்ப மண்ணாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து அப்படியே தண்ணியில் ஒன்றா எடுத்து டக்குன்னு ஊற போடாமல் இந்த மாதிரி அப்படியே எடுத்துடலாம். இவ்வளோதான். இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாகவே வந்து நான் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம காளானை இந்த மாதிரி சுத்தம் பண்ணி இப்படி பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் குக்கரில் பிரியாணி செய்கிறதுக்காக 4 ஸ்பூன் எண்ணெய் வந்து சூடு பண்ணியிருக்கேன். அதில் வந்து இப்போ பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துடலாம். இதில் வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே வந்து 2 எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் 3, பட்டை, கிராம்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துடலாம். அது கூட வந்து பிரியாணி இலை வந்து ஒரு இலை எடுத்து 2-3 கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துருவோம். அதுக்கப்புறமா இதில் வந்து 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா வந்து சேர்த்துடலாம். அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாய், 1 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் வந்து 1 வெங்காயத்தை நான் நீல சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதோட சேர்த்துடலாம். வழக்கம் போல் காலையில் சமைச்சிட்ருக்கேன். இது வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்காக சமைச்சிட்ருக்கேன். வீடியோ காலையில் ஒரே கையில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதை வந்து நல்லா கிளறி விட்டுருவோம். வெங்காயம் வந்து வதங்கட்டும். இப்போது வெங்காயம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கினதும் இது கூட வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் வந்து எப்போவுமே இஞ்சி பூண்டு வந்து கடையில் வாங்க மாட்டேன், வீட்டில் தான் ரெடி பண்ணுவேன். ஃப்ரெஷ்ஷாகவே அப்போதைக்கு வந்து தேவையானதுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிடுவேன். இது கூட வந்து 1 தக்காளி. நான் வந்து இன்றைக்கி 3/4 கிலோ அரிசிக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அரிசி வந்து பாசுமதி அரிசி இருந்துச்சுன்னா அதில் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாகவே நம்ம சாதம் பண்ணுற அரிசியிலே வச்சுக்கலாம். நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுறலாம். வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இது கூட காளானை சேர்த்துருங்க. நான் ஒரு கையிலே எடுக்கிறதுனால காளான் வந்து அப்படியே சேர்த்துடலாம். ஒரு கையிலே வீடியோ எடுத்துக்கிறதுனால வீடியோ தெளிவாக இருக்கான்னு எனக்கு தெரியலை. உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கல் உப்பு தான் சேர்க்குறேன். சமையலுக்கு நான் எப்போவுமே வந்து கல் உப்பு தான் மெயினாக யூஸ் பண்ணுவேன். ஏதாவது பொரியல் அந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் தூள் உப்பு யூஸ் பண்ணுவேன். இதை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த காளான் வதங்கி வரும்போது இதில் ஒரு தண்ணி இருக்கும். அந்த தண்ணி வந்து அப்படியே வந்து நமக்கு சிக்கன் கிரேவியில் வர்ற மாதிரி அந்த தண்ணி வரும். அதுக்கப்புறமா அந்த தண்ணி வற்றவும் அதுக்கப்புறமா காட்டுறேன். இப்போ வந்து காளான் இந்த மாதிரி வதங்கிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா
இந்த தண்ணியே வற்றி, இந்த காளானில் இருந்த தண்ணி நீரெல்லாம் வற்றி இந்த மாதிரி வந்துடுச்சு. இது கூட வந்து இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து உள்ளே சேர்த்துருவோம். அப்புறம் ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் எடுத்து அது கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம குக்கரில் எப்பவும் போல் தண்ணி எப்படி சாதத்துக்கு வைப்போமோ அதே மாதிரி வச்சு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு உப்பு ஆல்ரெடி நம்ம வந்து சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து உப்பு எல்லாம் டேஸ்ட்டு பார்த்தாச்சு. இதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு 10 மிளகு, நான் வந்து நெய் சேர்க்க மாட்டேன், நெய் ஸ்மெல் எனக்கு பிடிக்காது. இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். உங்களுக்கு வந்து நெய் ஸ்மெல் பிடிக்கும்னா தேங்காய் எண்ணெய் சேர்க்க வேண்டாம், நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இப்போ வந்து பாதி லெமன் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மல்லி செடி, புதினா இலை, மல்லி இலை, புதினா இலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து குக்கரை மூடிடலாம். எப்பவும் போல் நார்மலாக நம்ம இறக்குற மாதிரி விசில் வந்ததும் தம்மில் வச்சு இறக்கிட்டு அதை கிளறி விட்டுட்டு சூப்பராக பரிமாறலாம். கமகமன்னு வீடே வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்குது பிரியாணி. ஒரு வட்டம் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.